மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடல் பகுதியில் 27ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாக வானிலை நடுவம் தகவல். இந்தியாவை நேரடியாக வெல்ல முடியாததால் பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் ஆயுதமாக பயன்படுத்துவதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. டாஸ்மாக் மது குடிப்பக ஒப்பந்தம் விடுவதிலும் 100 கோடி ரூபாய்க்கு முறைகேடு நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தகவல். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 13,606 கன அடியாக அதிகரிப்பு. அரசு கொள்முதல் செய்த நெல்லுக்கான பணம் 4 மாதங்களாக வழங்கப்படாததை கண்டித்து மதுராந்தகத்தில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். சென்னையை அடுத்த நசரத்பேட்டையில் 3 கோவில்களின் உண்டியலை உடைத்து பணத்தை திருடிய 4 இளைஞர்கள் கைது. தென்மேற்கு பருவக்காற்று வீசத் தொடங்கியுள்ளதால் தேனி மாவட்டத்தில் உள்ள காற்றாலைகளில் மின் உற்பத்தி அதிகரிப்பு. பேரிடர் கால மீட்பு பணிகள் குறித்து திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தீயணைப்பு மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையினர் ஒத்திகை. கும்பகோணத்தில் போக்குவரத்து மிகுந்த சாலையில் ஏற்பட்ட பாதாள சாக்கடை குழாய் உடைப்பை சரி செய்யும் பணிகள் தீவிரம். பல்லுயிர் பெருக்க நாளையொட்டி அரியலூரில் நடைபெற்ற ஓவிய மற்றும் பேச்சுப் போட்டியில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்பு.